வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய காஜா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சில ஏரியாவில் இது சுருள் புரின்னு கூட சொல்லுவாங்க. இந்த காஜா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனாக பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். கொஞ்சமாக மாவு இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்படி டைட்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இதோட மேல் பகுதி காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடியால் மூடி 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 30 நிமிஷம் ஆச்சு. மாவு ஊறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம உருட்டி கட் பண்ணிக்குவோம். சப்பாத்தி கட்டையில் மாவை இந்த மாதிரி வச்சு இப்படி நீளமாக உருட்டிக்கலாம். உருட்டுனா இந்த மாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருக்க மாவை பொறுத்து அதிகமாக கூட பீசஸ் வரலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பீஸை மட்டும் எடுத்து இப்படி உருட்டிக்கலாம். சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவை தூவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். இதில் ரெடி பண்ணி வச்ச மாவை இப்படி வச்சு சப்பாத்தி கட்டையால் நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக வேணால் கனமாகவே தேய்ச்சிக்குவோம். தேய்ச்சாச்சு. இதே மாதிரி எல்லா பீசஸையும் தேய்ச்சி ரெடி பண்ணிக்குவோம். லாஸ்ட்டாக தேய்ச்ச மாவு மேலே இப்படி ப்ரஷ் அப்படி இல்லைன்னா கையால் கூட லைட்டாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் மேலேயே இந்த மாதிரி கோதுமை மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். இந்த மாதிரி ஆயிலும் மாவும் அப்ளை பண்ணிங்கன்னா தான் காஜா நல்லா லேயராக வரும். இது மேலேயே தேய்ச்சி வச்ச இன்னொரு பீஸையும் வச்சு அது மேலேயும் ஆயிலும் மாவும் அப்ளை பண்ணிக்குவோம். இதே மாதிரி எல்லா பீசஸையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு அடுக்கி ரெடி பண்ணிக்குவோம். எல்லாமே ஒன்று மேலே ஒன்றா வச்சு அடுக்கி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம். இப்படி தண்ணியை அப்ளை பண்ணி ஒட்டுனா தான் பொரிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான். ரெடி பண்ணியாச்சு. இதோட எட்ஜஸ் ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை 1/2 இன்ச் கேப்பில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி சுருளாக இருக்குன்னு. இதை இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு விரலால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுவோம். ப்ரெஸ் பண்ணவும் இந்த மாதிரி லேஸாக ஃப்ளாட் ஆகிடும். இது மேலே சப்பாத்தி கட்டையால் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து லைட்டாக மட்டும் இப்படி தேய்ச்சிக்குவோம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா போதும். இதே மாதிரி தேய்ச்சி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணிக்குவோம். இதை ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை பாகை ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். சர்க்கரை பாகில் கம்பி பதெல்லாம் வர வரைக்கும் காய்ச்சணும்லாம் அவசியம் இல்லைங்க. சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும் போது 4-5 கிராம்பை தட்டி சேர்த்துக்கலாம். கூடவே 2-3 ட்ராப் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். காஜா பொரிக்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் மிதமான சூடு வரவுமே ரெடி பண்ணி வச்ச காஜாவை ஒன்றா உள்ளே சேர்த்துக்குவோம். தீ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஆயிலும் மிதமான ஹீட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் காஜா நல்லா ஃபுல்லாக வெந்து பொரிஞ்சு வரும். ஹீட் ஓவராக இருந்துச்சுன்னா வெளியே கலர் மாறிடும். ஆனால் உள்ளே சரியாக வெந்திருக்காது. அதனால மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்குவோம். திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா காஜாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ரெடி பண்ணி வச்ச பாகில் சேர்த்துக்குவோம். பாகு ஆறிடுச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. பாகு மிதமான சூட்டில் இருக்கும்போதே ரெடி பண்ணி வச்ச காஜாவை பாகில் சேர்த்துடுவோம். சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி அமுக்கி விட்டுடுவோம்.
இதே மாதிரி எல்லா காஜாவையும் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான கிறிஸ்பியான காஜா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட இது சூப்பரான ஸ்வீட் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ரெசிபின்னு கூட இதை சொல்லலாம். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.